மீனராசிக்கு பாருங்க ஏழரைக்கே வந்து ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் இது வரைக்கும் 5ல இருந்தார். ஆனா இப்ப பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து 6ஆம் இடத்துல வலிமையா திரும்ப நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் தொழில் பண்ணல, இப்ப புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா அதை பண்ணலாம். ஆனா புதுசாக இப்ப வந்து முதல் போட்டு பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் நம்ம வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வரக்கூடிய லாபத்தை நம்மளால ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன் அதிகமா வந்து பேச மாட்டாங்க. உங்களுடைய வந்து எதானு பாருங்க அதிகமா மௌனமா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா பேசுறாங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இவங்ககிட்ட வந்து இவங்களை எதிர்பாலினர்கிட்ட பேச்சை குறைச்சி, இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பேச்சை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இயற்கையாக ஒரு நட்போடு பேசக்கூடிய பேச்சானது தவறான வதந்திக்கு மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சூரிய பயிற்சி? அவங்க யார்கிட்ட வாயை கொடுத்தா ஆபத்து சொல்லுங்கம்மா. மீனராசிக்கு பாருங்க ஏழரைக்கே வந்து ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் இது வரைக்கும் 5ல இருந்தார். ஆனா இப்ப பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து 6ஆம் இடத்துல வலிமையா உட்கார்றாரு. அப்ப இவங்களுக்கு முதல்ல வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேலையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எப்ப சரியாகும்? இப்ப இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சரியாகும். அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட அந்த வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல உட்காந்துருவாங்க. அதே நேரத்தில் மீனராசிக்காரங்களுக்கு வந்து அரசியலை ஈடுபடணும், எனக்கு அரசியலில் வந்து நான் என்ட்ராகன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அரசியலால் இவங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகத்தான் இந்த ஆகஸ்ட் 17 இருக்குது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு லக்னத்தில் ராசியிலேயே பாருங்க சனி உட்காந்து வக்ரமாகறாரு. அப்போ வந்து விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும். இது வரைக்கும் குருவோட பார்வையும் இப்போ மீனராசிக்கு இருக்குது. இப்போ குருவோட 9ஆம் பார்வை படுறதுனால திருமணங்கள் தடையானது முதல்ல வந்து நடக்கும். தடையான திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் தொழில் பண்ணல, இப்ப புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா அதை பண்ணலாம். ஆனா புதுசாக இப்ப வந்து முதல் போட்டு பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் நம்ம வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வரக்கூடிய லாபத்தை நம்மளால வந்து எடுக்க முடியாது. நான் வந்து புதுசாக பிசினஸ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு வேலையில மாறி மாறி பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குது, தேவையில்லாத ஒரு அவமானம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 அதுக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை பற்றி கவலை வந்து இவங்க பயப்பட வேண்டாம். இந்த தவறுகள் செய்யாமலே வந்து தண்டனையை அனுபவிக்கக்கூடியதை இப்போதைக்கு மீனராசிக்காரங்க. சனி உட்காந்துருக்காருல்ல, அதான் இப்ப வந்து முன்ஜென்ம தொடர்பு ஏதாவது ஒரு கர்மா சம்மந்தப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டி விட்டுரும். ஓ, அதனால ஜாக்கிரதையாக யாருக்கிட்ட அவங்க வாயை கொடுத்தா ஆபத்து? மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன் அதிகமா வந்து பேச மாட்டாங்க. உங்களுடைய வந்து எதானு பாருங்க அதிகமா மௌனமா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா பேசுறாங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு இவங்ககிட்ட வந்து இவங்களை எதிர்பாலினர்கிட்ட பேச்சை குறைச்சிக்கிறணும். இப்ப ஆண்களாக இருந்தா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தா ஆண்கள்கிட்டையும் பேச்சை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இயற்கையாக ஒரு நட்போடு பேசக்கூடிய பேச்சானது தவறான வதந்திக்கு மாறக்கூடிய வாய்ப்பா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி ரொம்ப வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய இவங்க நட்பை தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரி நினைச்சு பேசினா கூட அந்த பேச்சானது வேற மாதிரி திரிச்சு அது இவங்களுக்கே பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மீனராசிக்காரங்க தன்னுடைய நண்பர்கள்ட்டையோ இப்ப எதிர்பாலிட்டே ரொம்ப கவனமாக பேசணும்.
வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கக்கூடாது. நண்பர்கள் கிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அதாவது யோசிச்சு பேசுங்க. அதுதான். அவங்களுக்கு மீன ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? மீனராசிக்காரங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் நீச்சம். அப்போ இவங்க வந்து புதனை வந்து வலுப்படுத்தினாலே வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து இவங்க என்ன செய்யணும் தெரியுங்கன்னா, திருநங்கைகளுக்கு ஒரு நேரம் வந்து சாப்பாடு வாங்கி தரணும். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கையில வந்து காசா தராம ஒரு நேரம் சாப்பாடு அவங்கள ஒரு பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு எதுக்கோ கூட்டு போய் அவங்க மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். ஆனா திருநங்கை கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீ என்ன எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய அப்படிதான் பண்றாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 திருநங்கைகளை தெரியும். எல்லாம் என் பிள்ளைங்க, எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்க, நிறைய குழந்தைங்களாவும் இருக்காங்க. எல்லாம் என்ன 100-200 திருநங்கைகள்லாம் என்ன மம்மின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. முந்தானியத்து கூட வைஷு திருநங்கை அவ்வளோ தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். பட் ஸோ என்னன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். எதையாவது சாக்கு போக்கு சொல்லியாவது கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நல்லா இருக்கும் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். போதும் சொல்றது நம்ம சாப்பாடு மட்டும்தான். அவங்களுடைய வயிறு நிறைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஆமா, அதுதான் நல்ல விஷயமா. இது இல்லாம வேற என்ன பண்ணலாம்? இது இல்லாம அப்படின்னா இவங்க வந்து வீட்டுல வந்து குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் சொல்றதை விட வீட்டுல உள்ள பெண்களுக்கு வந்து இது சொன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனா இது செஞ்சு பாக்குறப்ப விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க. அது வந்து நல்லா நைட் வந்து கால் அமுக்கி விடுறது. குழந்தைங்களுக்கு கால விடுறது. ஏன்னா இப்ப வந்து மீனத்துல வந்து சனி பகவான் வக்கரத்துல இருக்காரு. அப்ப சனி பகவானாலே கால் பாதம் தான். நிறைய பேர் பார்த்துக்கு இந்த நேரத்துல மீனராசிக்காரங்களாம் இந்த பாத அழுத்த சிகிச்சை படிச்சுட்டு அதையே இப்ப வந்து தொழிலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க வந்து காலை பிடிக்கிறது நமக்கு ஒரு கர்மா கழிகிறது தான். அதனால நம்ம வந்து வேற யாருக்குமே செய்ய வேண்டாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு மட்டுமாவது நைட்டு தூங்க போறப்ப வந்து காலை அமுக்கி விட்டு நல்லா சுகமாக தூங்க வச்சாலே வந்து நம்மளுடைய கர்மா வந்து கழிய ஆரம்பிக்கும். ஓ சூப்பர். ஏன்னா அதுதான் நிறைய பேர் இப்ப பாத சிகிச்சை எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட பண்ணிக்கலாம். முடிச்சுலவா? ரொம்ப நன்றிமா. ஒரு அருமையான இந்த பதிவு மீன ராசிக்கு. 12 ராசிக்கும் அவ்வளோ அழகா இந்த சூரிய பயிற்சியில் யார்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்கிட்ட ஜாக்கிரதையாக இல்லாமல் நம்ம எதையாவது பேச போய் ஏதாவது ஆபத்தாக ஆகிடுமோ அப்படிங்கிறதையும், யார்கிட்ட நீங்கள் 12 ராசியும் ஜாக்கிரதையாக பேசணுங்கிறதும், யார்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக வந்து சங்கரேஸ்வரி அம்மா சொல்லியிருக்காங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.